எல்லாருக்கும் வணக்கம். We are from Chili Point Club. என்னடா ஆர்சிபி டிஷர்ட் போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களா? ரிவர்ஸ் பண்ணிட்டு ரோல் நான் ஆக்சுவலாக ஒரு ஸ்பைங்க. ராஜ்பிரியன் இன்ஸ்பிரேஷனா? ராஜ்பிரியன் தான். நாமளும் எத்தனை நாள் தான் நல்லவனாக நடிக்கிறது, அதனால காப்பி வச்சுலாம் கொஞ்சம் கெட்டவனாகவும் நடிக்கலாங்க. இந்த வீக்கோட வீக்லி ரிப்போர்ட் போறோமா? இந்த வீக் ரிப்போர்ட் நம்ம போய் பார்க்கலாம். மேட்சஸ் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். ஸோ டாப்ல பஞ்சாப், ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர், டிசி. கீழே லாஸ்ட் 5ல ஜிடி, எம்ஐ, சிஎஸ்கே, எல்எஸ்ஜி, கேகேஆர் இருக்காங்க. மேலே ஏறி வரும் அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது இருக்கு. மும்பையும் சிஎஸ்கேவும் அப்படியே கீழ இருந்து மெதுவா கிராஜுவலா மேல வந்துறாங்கல்ல, பார்க்கலாம். வெரி எக்ஸைட்டிங். எனக்கு அந்த மெயின் எனக்கு அந்த ரெண்டு டீம்லயுமே ரெண்டு சூப்பர் ஸ்டார் தான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன், எம்ஐக்கு திலக் வர்மா. எப்படி ஒரு இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் வந்து முழு டீமே மாற்றி விட்டு பாருங்களேன். ஸ்டார்ட் வித் மேட்ச் நம்பர் 22. எஸ், சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர். சிஎஸ்கேவோட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் நல்லா பஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஸோ சிஎஸ்கே வந்து 192 அடிச்சு 50 ரன்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் லைக் 142 கேகேஆர் கர்டைல் பண்றாங்கன்னா இட் இஸ் அ குட் bowling எஃபெக்ட் ஃபார் சிஎஸ்கே. டெஃபினெட்லி 100 அமௌண்ட் வந்து இந்த மேட்ச்ல தான் வந்து ஃபார்ம் வந்தாப்புல. ப்ரீவியஸ் 3 to 4 மேட்சஸ் அவங்க சரியா ஆடல, ஸ்பின் செக் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் பேட்டிங்லேருந்து வந்தோன்னா ரொம்ப கேஷுவலாக தான் ஆடினாங்க. ஓப்பனிங்கு ஆயுஷ் மாத்திரம் நல்லா ஆடினாங்க, சாம்சன் கூட நல்லா ஆடினாங்க. பட் அதான் அந்த போன மேட்சோட அந்த ஒரு ஃபார்மை இந்த மேட்ச் கேரி பண்ணாங்க. போலிங்கும் கிளிக் ஆச்சு ஆஸ் அ டீம், பேட்டிங்கும் கிளிக் ஆச்சு ஆஸ் அ டீம், ஃபீல்டிங் கூட நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டீம் கிளிக் ஆகுது, கேப்டன் கிளிக் ஆக மாட்டேங்குது. அது கேப்டன் அடுத்த மேட்ச் கொஞ்சம் லேட்டாக வந்து லேட்டஸ்ட்டாக வருவார், அந்த நம்பிக்கை. பேட் ஷாட்டு தெரிஞ்சு டர்னிங் பாயிண்ட் பிரகாரம் என்ன இந்த மேட்ச்? அந்த மேட்ச்ல அந்த 4 wickets in 3 overs. 100 விக்கெட் எடுப்பான். நெக்ஸ்ட் அகில் ஹுசைன் விக்கெட் எடுப்பான். திரும்பியும் 100 விக்கெட்டு. அதுக்கப்புறம் 100 விக்கெட். கிரீன் ஸ்டார்ட் நல்லா கொடுத்தாங்க. அந்த ஒரு ஆக்சுவலி சேசபிள் தான் இருந்துச்சு. தே குட் ஹேவ், பட் ஸ்பின் வந்து அவங்கள சோக் பண்ணி டீரெயில் பண்ணி. ஆமாம் டெஃபினெட்லி. ஆனால் சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் பற்றி அந்த மேட்ச்சில் பேசணும். 3 drop catches பேக் டு பேக். ருத்ராஜ் ஒன்று, சர்ஃப்ராஸ் ஒன்று, அப்புறம் என்ன பிரேவிஸ் ஒன்று. ரொம்ப நடக்கும் விடுங்க, அது என்ன பண்ண முடியாதுங்க. வின் ஆனாங்க, அதாங்க மேட்ரு. சரிங்க. ஐயோ ஆர்சிபி அம்சா தெரியும். அம்சா முதல் நாளே ஸ்பையா இருக்கும் இவரு அந்த ரீல்ஸ் வந்துருந்துச்சுல, ஸ்பை ஃபர்ஸ்ட் டே ஸ்பை இன் பாகிஸ்தான் போயிட்டு அங்க போயிட்டு ஹூ இஸ் தி கிங்னா பாபர் அசாம் சுட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. விராட் கோலி சொல்லுவேன். விராட் கோலி சொல்லுனா நீங்க பாகிஸ்தான்லயே தப்பிச்சிடலாம், பிகாஸ் தே நோ ஹூ இஸ் தி கிங். அப்படி. அடுத்த மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்டி. ஆர்சிபிக்கு ஈஸி சேஸ் 145 ரன்ஸ் ஈஸியாக அடிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி சேஸ். சும்மா அந்த ஒரு கப்புள் ஆஃப் 2 wickets கொஞ்சம் குவிக்காக போச்சு. பட் இட் வாஸ் ஈஸி கேம் ஃபார் அஸ். எல்எஸ்டிக்கு வந்து ஒரு டீசெண்டான ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. நடுவில் வந்து ஹேசல்வுட் வந்து பிரேக் போட்டாப்புல 2 விக்கெட்டு. குணால் பாண்டியா வந்து 2 விக்கெட் எடுத்தாங்க. அங்கிருந்தே மேட்ச் கொஞ்சம் அவங்களுக்கு டீரியல் ஆயிடுச்சு. அவங்களால ஒரு காம்படிட்டிவ் இல்லை. ஹேசல்வுட் பால் பிளேல சூப்பராக போட்டான். எவ்வளோ டாட் பால்ஸ் போட்டான். 4 overs 20 runs, 1 wicket நினைக்கிறேன். ஸ்பெல்லு மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்பெல்லுக்கு. அதர் எண்ட் யூ ஹேட் ரஷிக் சலாம் 4 wickets, அவனுக்கு கொடுக்கல. ஹேசல்வுட் கொடுத்துருக்காங்கன்னா இட் வாஸ் லைக் the impact was good from Hazelwood. When Kunal Pandya also bowled well. And I think bowling யூனிட்டாவும் ஆர்சிபி கிளிக் பண்ணோன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மேட்ச்ல பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாச்சு, முகமது ஷமி பேட்டிங் ஆட வந்தாப்புல.
முத போலே பூவி வந்து போல்டு, ஷமி போலே போட்டு போல்டு பண்ண மாதிரி. டேஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் ஜிகல் பண்ணி பூவி சூப்பரா போட்டான். போட்டுட்டு அவனை கேட்டாங்க மேட்ச் போஸ்ட் மேட்ச்ல, he is like I'm aging like old wine no அப்படின்னு அவனே சொன்னான். So I like that. So this is peak IPL drama சொல்லலாம். Two stalwarts of the game, Indian pace department facing each other. That match looks nice. Match number 24, MI versus Punjab. அட்டகாசமான மேட்ச். என்னன்னா அந்த ஒரு ரெண்டு டீமுக்கும் இருக்கிற ஒரு வைபான்னு தெரியல. பஞ்சாப் வந்து டாமினேட்டாவே இருக்கிறாங்க கடைசி ஒரு 4 இயர்ஸா. தே ஆர் லைக் அவங்கள ரைவல்ரையா மதிக்க மாட்டேங்கிறான்ற மாதிரி போயிடுது. என்ன அடி. அவங்க மும்பை வந்தாலே அவங்க வந்து ஃபுல்லா டேய் ஐஸ்டா அப்படிங்கிற மாதிரி தான். 195 எவ்வளவு ஈஸியா சேஸ் பண்ணாங்க, 16 ஹவர்ஸ்ல சேஸ் பண்ணாங்க. பட் இந்த மேட்ச்ல டிகாக்கோட இன்னிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி. கரெக்டா அந்த ஒரு ஸ்வாகு, அந்த ஸ்டைலு, யுஜவேந்திர சாஹலை எப்படி ஹேண்டில் பண்ணா, அந்த ஃபார்வர்ட் வந்து அடிக்கிற சிக்ஸுங்க, அந்த ஸ்டைலு, வாக்கிங் ஸ்வாக் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. டிகாக் ஐ மீன் அந்த கம்பேக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து he announced his arrival, அது எல்லாமே ஓகே. I felt they were short of some 20-30 runs. Yeah, டெத் bowling நல்லா இருந்துச்சு. பஞ்சாப் நல்லா புல் பேக் பண்ணாங்க. ஹார்திக் பாண்டியா couldn't get going in it and Rutherford the unluckiest man. 6 பால் ஆடினா எல்லாமே இறக்குறாப்பா. அன்லக்கின்னு சொல்லக்கூடாதுல்ல. நல்லா போட்டான். நான்பா அதான் ஆடா வரேன் 6 பால் யாருக்கார போட்டா என்னப்பா நீ அதுக்குன்னு எல்லா ஆட்டு ஷெப்பர்ட் மாதிரி கொடுக்க முடியுமா? நீ அடிச்சு வைப்பா 6ன்னு. இல்லதான் எல்லாருக்கும் அது மாதிரி வராது இல்லை. 6 பாலுக்கு 6 யாருக்கு. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அன்லக்கி. ஒரு பாலாவது ஒரு ஸ்லாட்டோ ஒரு குட் லென்த்தோ இல்லை ஒரு ஸ்லோவர் பாலை கிடைச்சா 1-2 தட்டிக்கிட்டு ஒரு 4 போட்டு போகலாம். எல்லா பால் யாருக்கு இருக்குனால ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் எதை சொல்லுங்க? எனக்கு அதான் டெப்த் ஓவர் தான். அவங்க வந்து ஈஸியாக 220 அடிக்க வேண்டியது மும்பை. 15 ஓவரில் 150 இருந்தாங்க. தே கூட ஈஸிலி கவுன் டு 210, 220. 220க்கு போயிருந்தாங்கன்னா ப்ரெஷர் வில் பி டிஃப்ரெண்ட். அது போக முடியலனால புல் பேக் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் அன் ஈஸி சேஸ் ஃபார் அ டீம் ஹூஸ் சேசிங் 200 ரெகுலர்லி அண்ட் மேக்கிங் ஃபன் ஆஃப் இட். 195 எல்லாம் ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி. எனக்கு என்னன்னா அந்த கேட்ச் தான் ஸ்ரேயஸ் ஐயர் பிடிச்ச கேட்ச். கேட்ச் அந்த கேட்ச்லயே he was like owning the crowd. அவன் ஊரு வாக்கடை அவன்ன்ற மாதிரி கேட்சை பிடிச்சிட்டு த்ரோ பண்ணிட்டு எல்லாம் கத்துவோம்னு சொல்லிட்டு அந்த வைப்பு அது அப்படியே பேட்டிங்ல கேரி ஆச்சு. இந்த மாதிரி கேட்ச் இது ஹிஸ்டரியிலே பார்த்தது. ஆமா அவ்வளவு குவிக் டைம். போய் தூக்கி போட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி யாரோ இதே மாதிரி கேட்ச் பிடிச்சி உள்ள போட்டாங்கன்னா நோ ஒன் காட் இட். கரெக்ட். சச்சின் வந்து ட்வீட்டோ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருந்தாரு நிக்கோலஸ் பூரனுக்கு வாட் அ கேட்ச் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் சச்சின் திரும்பியும் ஸ்ரேயஸ் ஐயர் பிடிச்சி த்ரோ பண்ணால அதுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருந்தாரு. ஸ்ரேயஸ் ஐயர் பில்லியன்ஸ் அப்படி இப்படின்னு போட்டிருக்காரு. பட் ரியலி அவன் அந்த ஏர்ல போய் ஜஸ்ட் ஆஃப் த கிரவுண்டு போகும்போது இப்படி போட்டாங்க பாருங்க. வேற லெவல் அத்லெட்டிசம் அது மட்டும். யா ஐ ஹோப் ஹி கெட்ஸ் ஹீஸ் ஃபிட் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் கரியர். பயமே அவன் எப்ப பார்த்தாலும் ஃபீல்டிங் பண்ணப்ப இன்ஜரி ஆயிடும். ஃபீல்டிங் பண்ணி இன்ஜரி திரும்பி இன்னொரு ஃபீல்டிங் பண்றீங்களா நீங்க? ஸ்டில் அது ஸ்கேரி இல்ல. இந்த டேர் டெவில் ஷேஸ் ஐஸ் டேர் டெவில். டெல்லில தான அவன் கேப்டன் பாண்டிங் வேறு. அவனும் ஃப்ரீக்கு தான். 2 ஃபீல்டிங் ஜாம்பவான்ஸ். எனக்கு இன்னொரு இந்த படத்துல ஐ மீன் இந்த மேட்ச் படம் மாதிரி தான் இருந்துச்சு. அங்கேயும் 3 ஹவர் இங்கேயும் 3 ஹவர். ஆமா அங்கேயும் இன்டர்வெல்ல என்ன ட்விஸ்ட் கேக்குறாங்க, இங்கேயும் இன்டர்வெல் ட்விஸ்ட். அங்கேயும் பறக்குறாங்க இங்கேயும் பறக்குறாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது திடீர்னு. இல்ல எனக்கு இதுல பிடிச்ச விஷயம் என்னன்னா பும்ராவை அட்டாக் பண்ணுது. ரப் சிம்ரனும் மதிக்கல, ஸ்ரேயஸ் ஐயரும் மதிக்கல. ஷார்ட் பால்னா புல் பண்றான், என்ன 6 ஆஃப் சைடு பால் அப்படியே தடவி விடுறான் போகுது. இல்ல அவன் சூப்பரா ஆடுறான். பும்ராவோட ஒரு நெமிசிஸ்னா ஐ வுட் சே ஸ்ரேயஸ் ஐயர். இனிமே டெஃபினெட்லி போன வருஷம் கூட அந்த யாருக்காரன் ஹேண்டில் பண்ணல.
சிங்கிள் ஹேண்டடா ஃபைனல்ஸ் கூப்பிட்டு வந்தான். பட் திஸ் டைம் டீமா வர்றாங்க. பார்ப்போம். ஸோ அடுத்த மேட்ச் மேட்ச் நம்பர் 25 KKR vs GT. ஜிடி வந்து அவங்களோட டார்கெட்டை ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி சேஸ் தான். இவன் டுவெண்ட் டு த 19th ஓவர் ஈஸி சேஸ். ஆனால் எனக்கு இந்த மேட்ச்ல வந்து ஒரு பெரிய இதாங்க படம்னு சொல்லுவேன். இந்த மேட்ச் தான் நான் படம்னு சொல்லுவேன். ஏன்னா கேகேஆரோட இன்னிங்ஸை 3 பாகமாக பிரிச்சுக்கலாம் நம்ம. சரி, மொதல் பாகத்தில் வந்து கிரீன் ஆடுறான், விக்கெட்ஸ் எல்லாம் விழுது, அவனுக்கு பால் படவே மாட்டேங்குது, ஸ்லோவாக ஆடுறான். அப்புறம் செகண்டில் ஃபேஸில் வந்து ரிஜின் டேக் ஆஃப் ஆகிறான், 4 அடிக்கிறான், 6 அடிக்கிறான், இல்லை ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறான். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த போர்டுன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் இது. அதான் கஷ்டம் வந்தாலும் பார்த்துடலாம்டா, அவுட்டு தானே அவன், பார்த்துடலாம்டான்னு ஃபைட் பண்ணான். தட் ஃபைட் ஐ ரியலி லைக். ஒரு ஹீரோட ஆர்க் மாதிரியே அங்கே மிடில் நின்று அவன் வந்து ஃபைட் பண்ணி ஹீ ஃபவுண்ட் இஸ் வே டு ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா 3வது பேஸு. கடைசி 5-6 ஓவரில் ஒரு 5 பால் 10 பால் தான் ஆடி இருக்காப்புல. அது 4 ரன் தான் வந்தது. இல்லை அவன் ஆக்சுவலி ஸ்டார்டிங் பார்த்து தான் ஆடினான். ரஷீத் கானை வந்து ஸ்வீப் பண்ணிக்கின்னு 30 தான் ஃபர்ஸ்ட் ஓவர் ஆடினான். அதுக்கப்புறம் ரஷீத் கானை உள்ள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆமாம், ரஷீத் கானை செம்மையாக அட்டாக் பண்ணி ஆட ஆரம்பிச்சான். அதான் அரௌண்ட் 75 or 44 எனக்கு தெரிஞ்சு எப்போ 15 ஓவர்ஸ்ல இன்னிங்ஸ் முடியும் போது அதே ஒரு 80 ரன்ஸ்ல 79ல தான் இருக்கிறான். 4 ரன் தான் கடைசி 5 ஓவர்ல ஒரு 4 ரன் தான் மக்களே. So he faced some 5 balls again extra. He faced some 9 balls. 9 balls face பண்ணி scored 4 runs. கடைசி 5 ஓவர்ல 30 ரன் தான். 32 runs. இதுல 30 ரன்ல ஒரு 7-8 ரன் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. வைஸ் லெக் பைஸ் எல்லாம் அது. ஆனா இந்த மேட்ச் பாத்தீங்களா, ஸ்டார்டிங்கு ரஷீத் கான் தான் டாப்ல இருந்தோம். ஐ மீன் அவன் போட்டுனா இவன் பார்த்து ஆடினான். அதுக்கப்புறம் ரஷீத் கான ஃப்ரண்ட் ஃபுட் வந்து ஈஸியா அடிச்சிருந்தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல அவன் தான் கிரீனோட விக்கெட். இதுதான் நான் அடிக்கிறவன் நல்லா இருந்துச்சு. அவங்க ரஷீத் கான் வர்சஸ் கிரீன் நல்லா இருந்துச்சு. அவர் பாக்ஸிங் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. This is the actual fight, this is the actual movie அப்படின்னு சொல்லலாம். And when it comes to chase, my God, சுப்மன் கில்லோட ஷாட்ஸ் நல்லா ஆடினா. வெரி குட் ஷாட்ஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட். அகமதாபாத்னா தலைவன் ஆடுவான். ஆனா நவம்பர் 19th மட்டும் ஆட மாட்டாரு. அதெல்லாம் நல்லா புலம்பு ஏங்க நான் ஞாபகப்படுத்துறீங்க. சும்மா இருங்க, அவங்க மேல அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப டென்ஷன் ஆகுறேன். நேத்து ஆடின மேட்ச் பாருங்க. சரி வாங்கப்பா போட்டோ பிடிங்கப்பான்னு எவ்வளவு நேரம், ஒரு 10 செகண்ட் எப்படி நின்னாப்ல, எத்தனை பேர் போட்டோ பிடிச்சிருப்பாங்க. ஆமா he played well. He really played very well. அது ஐ திங்க் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். ஒரு நல்ல கேட்ச் கிரீன் பிடிச்சதுனால அவுட் ஆயிட்டான். இல்லைன்னா அதர்வைஸ் ஓகே சொல்லலாம். பிரின்ஸ் அவனோட அரைவல் அனௌன்ஸ் பண்ணிட்டான் இந்த ஐபிஎல்ல, நானும் அடிக்கிறேன்டா அப்படின்னு. ஸோ யா, இந்த மேட்சோட ஆப்வியஸ் டர்னிங் பாயிண்ட் வந்து அந்த கடைசி 5 ஓவர் தான். ஆமா, 150 இருந்தாங்க. they could have easily got to 200, 210. they were not allowed to get to 200. death bowling of GT. அடுத்த மேட்ச் நம்பர் 26 RCB vs DC. அகைன் ஆஃப்டர்நூன் மேட்ச். வெயில் புழக்கு பெங்களூர்ல. அந்த மாதிரி மேட்ச்ல கூப்பிட்டு வந்து ஆட விட்டாங்க ஓப்பனிங். RCB lost the toss. It's into bat first by DC. என்னன்னா பவர் பிளேலயே கொஞ்சம் இவன் தோ டீசெண்டா 60 ரன்ஸ் வந்திருந்தாலும் கோலியோட விக்கெட் போயிட்டு இருந்துச்சு. There was not, but it was still a good start. 10 overs 100 for 1 was a very good score. அப்புறம் நாம நினைச்சோம் இதுல இருந்து ஒரு 220 போகும். நானும் 220 எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் உட்காந்துருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பட்டிதாரோட எக்ஸாக்ட்லி பட்டிதாருக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க சிச்சுவேஷனை பார்த்து ஆடுறான்னா. அவனோட கேம் அப்படிதான் இருக்கு. ஸோ இஸ் பிளேயிங் லைக் தட். இம்பேக்டாக வரேன்டா பண்ணுறேன் வந்தான். ஸோ அவனோட விக்கெட் போயின்னு கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட் ஆச்சு. பட் ஸ்டில் ஐ திங்க் டிம் டேவிட் வந்து அந்த சிங்கிள் டினை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இமீடியட் நெக்ஸ்ட் பால் அவுட் ஆயிருந்து கொஞ்சம் எனக்கு ஆமாம் மேட்ச் கொஞ்சம் திருப்பி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இமீடியட்லி என்ன வேணா ஒரு சிங்கிள் கொடுக்கலன்னா யூ ஆர் புட்டிங் தி பேட்ஸ்மேன் இன் தி ஆப்போசிட் சைட். ஒன்று டிஸ்கரேஜ் பண்ணுறேன், ரெண்டாவது அவனுக்கு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறேன், கான்ஃபிடன்ஸ் லோ ஆகும். ஜிதேஷ் சர்மாக்கு அதுதான் ஆயிருக்கும். பிகாஸ் வென் ஹி வாஸ் நாட் ஈவன் ஸ்ட்ரைக் வாஸ் 8 balls 3 runs now. 2 6 அடிச்சா அதுக்கு வந்துடும்.
ஒரு 6 அடிச்சாலே 9 balls 9 ஆயிடுதா. He could have managed it, but அவனை நம்பாம விட்டு அது அவன் மேலும் மேலும் டாட் பால் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 20th ஓவர்ல பண்ணியிருந்தாலாவது ஒரு ரீசன் சொல்லலாம். 14th over சம்வேர். ஸோ ஃபார் மீ அங்கே கொஞ்சம் இடிச்சிச்சு. பட் ஸ்டில் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு வந்தாங்க மேட்சை. ரொமாரியோ இஸ் நாட் டெத் பவுலர். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. மில்லர் அங்கெல்லாம் சோக் பண்ணிட்டு இங்கே வந்து அடிச்சு விட்டுட்டான். மில்லரோட ரிடம்ஷன் ஆர்சிபி மேலதான் வரணுமா? ஏன் எப்பா எல்லாம் இங்கே தான் ஃபார்முக்கு வரீங்களா? ஒரு டைம்ல அப்படி இருந்துச்சுல்ல, எல்லா பிளேயர்ஸும் ஆர்சிபி மேல தான் ஃபார்முக்கு வர மாதிரி இருந்துச்சுல்ல. ஆர்சிபியில் இருக்கிற பிளேயர்ஸ் ஆர்சிபி விட்டு வெளியே போனா ஃபார்முக்கு வந்துருந்தாங்க. அது வேற என்ன இருந்துச்சு. இப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னா ஆர்சிபிக்கு வந்துட்ட பிறகு பிளேயர்ஸ் எல்லாம் ஃபார்முக்கு வராங்க. ஆர்சிபி பிளேயர்ஸ் ஹாப்பி. அது என்னன்னு தெரியல. எல்லா வீடியோலையும் இந்த 3 பேரை டேங்க் பண்ணாம இருக்கவே முடியாது. தேங்க்ஸ் இந்த டீம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு. யார் 3 பேர்? டிகே, மோ பபாட் அண்ட் டிஃப்ளர். எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணுவாங்க. They built a very strong team. இஸ்ரேல மிஸ் பண்றோம். If he was there, we could have had little tough competition. So இந்த மேட்சோட டர்னிங் பாயிண்ட் என்ன? எனக்கு அந்த ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் and the roar Akshar Patel ended up giving only 2 runs of that over, 4 runs of that over. அக்ஷர் பட்டேல் நல்லா அந்த மேட்ச்ல என்ன பண்ணிருக்கலாம். குணால் பாண்டியாவை கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சு. ரொமாரியோ ஷெப்பர்ட் இஸ் a player who can play only, I mean 17, 18, 19 காமிச்சா போதும். ரொமாரியோ ஷெப்பர்ட் 3 ஓவர்ஸ்ல அவனுக்கு 12 balls கிடைக்கிட்டோம். He will make a difference. அவனை நீங்க 15th ஓவர்லாம் இறக்கி விட்டீங்கன்னா he won't, you don't want to put him play against spin. தேவலாம expose him too much. 100% அவன் ஸ்பின் ஆட வரலன்றது அப்படியே தெரியுது. ராங் ஷாட். அது ஷாட் மாதிரி கூட தெரியலங்க. அது ஷாட் மாதிரி தெரியல. சரி, ஓகே. பட் டிசி இந்த சேஸ் எனக்கு கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. கிளாசி ராகுல் பர்த்டே பாருங்க. அண்ட் த வே ஹி வாஸ் டாயிங் வித் சுயாஷ் சர்மா. இவங்க சிங்கிள் அடிக்கிற மாதிரி தான் அடிச்சாங்க. போறலாம் இப்போ 30 4 2 அடிச்சு ரிஸ்க் எடுக்காம அவங்க 10 அடிச்சாங்க. அண்ட் ஸ்டப்ஸ் வந்து மெச்சூரான இன்னிங்ஸ் ஆடினாங்க. ஆக்சுவலி ஆர்சிபி குட் ஹேவ் கம் பேக். ஆக்சுவலி டீசென்ட் ஃப்ரம் ஆர்சிபி. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறதே பெரிய விஷயம் அந்த ஸ்கோரை. யா ட்ரூ. இந்த புவி சூப்பரா போட்டான். புவி பத்தி பேசலாம்னா ரொம்ப தப்பு. ஆமா, கண்டிப்பா சூப்பரா போட்டான். அப் ஃப்ரண்ட் சரியான விக்கெட்ஸ், சரியான போலிங்கு, ப்ராப்பர் ஃபைட் பேக் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல கூட ஹேசல்வுட், புவி எல்லாம் யார்கர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. ரசிக் ஒரு மிஸ் ஒரு 4 கொடுத்தான் தவிர அதுவும் அந்த 19th ஓவரும் நல்லா போட்டான். ஸோ இன்னும் ஒரு 5 ரன் கொஞ்சம் சேவ் பண்ணி ரொமாரியோ கையில கொடுத்துருந்தா டிஃபெண்ட் ஆயிருக்கலாம். எல்லாருக்கும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா மூவிக்கு 3வது ஓவர் கொடுத்துருக்கலாங்க. பவர் பிளேலையா டெத் மேலே யோசிக்க வேண்டியதா இருக்கும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல 2 டீமும் சரியான கேப்டன்சி. இவனோட பவுலிங் சேஞ்சஸும் அக்ஷர் பட்டேல் கரெக்டா ஸ்பின்னருக்கு அடிப்பான். அதனால ஸ்பின்னர் கொடுக்காம ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வந்து அவுட் பண்ண வச்சான் பட்டிதார. ஸோ ரொமாரியோவெல்லாம் லாஸ்ட் வரும்போது ஸ்பின்னர் தான் இருந்தாங்க. ஸோ 2 பேரும் நல்ல கேப்டன்சி. ஈவன் பட்டிதார் ரொம்ப நல்லா இருந்தாங்க. பட் they did really good captaincy. ஸோ அடுத்த மேட்ச் வந்து மேட்ச் நம்பர் 27 SRH vs CSK. ஸோ சிஎஸ்கே வந்து பேக் டு பேக் வின்ஸ்லேருந்து வந்துருந்தாங்க. எஸ், ஆஃப்கோர்ஸ். ஸோ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க SRH. ஆக்சுவலி இந்த கேம் வந்து எப்படின்னா ஐ saw it அந்த டிவிகே vs டிஎம்கே. ஏன் கேளுங்க, டிவிகே வந்து விசில் போடு, ஓகேவா, தட் இஸ் சிஎஸ்கே. இவங்க வந்து SRH சூரியன். கடைசியில டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்களா? SRH ஜெயிச்சாங்க. எல்லாரும் ஓட் ஃபார் பாத்தீங்களா, கேப்ல சுங்க பண்றாங்க. எனக்கு ஓட்டு இல்லைங்க, பெங்களூர் ஓட். தமிழ்நாட்டு மக்களே April 23 மறக்காம ஓட்டு போடுங்க. யார் பிடிக்கலையோ ஒரு நல்ல ஆட்சி வேணும்னா ஓட்டு போடுங்க. மொத்தத்துல ஓட்டு போடாம இருந்தா இட் இஸ் நீங்க கேட்க முடியாது. நீ எதுக்கு அதெல்லாம் நீ ஏன் கேட்கற, அதெல்லாம் நீ ஏன் கேட்கறன்னு கேட்பாங்க. அப்புறம்
So, மறக்காம ஓட்டு போடுங்க. யாருக்கு ஓட்டு போடணும்னு விசில் அடிச்சு சொல்லுங்க. ஸோ SRH CSK ஸ்டார்டிங்லேயே வந்து ஆஸ்பினர் கொடுத்தாங்க மேத்யூ ஷாட். ஆக்சுவலி மேட்ச் வந்து எஸ்ஆர்எச் ஜெயிச்சாங்க பை 10 runs. அதை சம்மரி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மேத்யூ ஷாட் வந்து ரொம்ப நல்ல இன்க்ளூஷன் தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இஃப் அகில் ஹுசைன் வேணுமா மேத்யூ ஷாட் வேணுமா, when you have two batsmen who play left arm spin very well அப்படிங்கும்போது who will you take? மேத்யூ ஷாட். That is why they took. ஆனால் எங்கே அகெயின் ராங்காக வருதுன்னா மேத்யூ ஷாட்க்கு 3வது ஓவர் பவர் பிளேல வேண்டாங்க. 2 ஓவர் போட்டேன், நல்ல ரன்னு கம்மியாக இருக்கு, நீ எதுக்கு திரும்பியும் கொடுக்கணும் 3வது ஓவர்? ஐம் டெல்லிங் யூ, ருத்துராஜ் இஸ் a bad captain. someone from RCBன்னு சொன்னா மட்டும் பார்த்தாது, கேப்டன்சியும் கொஞ்சம் பண்ணணும். சத்தியமா சொல்றேன். அதுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ கேம் அவேர்னஸ் கம்மியா என்னன்னு. ஐ ஃபீல் இஸ் நாட் அ குட் கேப்டன். மேபி he will get used to the role. தோனி கூட இவ்வளோ நாள் இருந்துமா கற்றுக்கல. தோனி கூட இருக்கும்போது தோனியை தான் பார்த்து அவங்களே கேப்டனாக பார்த்துருப்பாங்க. எனக்கு தெரியும் இதுக்கு என்ன கிரிட்டிசைஸ் பண்ணலாம். கோலி வாஸ் ஆல்சோ நாட் அ குட் கேப்டன் அப்படி நல்லா சொல்லுவாங்க. RCB CSK சண்டன் வந்தா ஐ டோன்ட் வரி அபவுட் தட். ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் ருத்து இஸ் நாட் அ வேண்டாம். ஆனால் லாஸ்ட் 5 overs ஐ திங்க் நல்லா போட்டாங்க CSK. 220 வர வேண்டிய ஸ்கோரு 195லே சூப்பராக போட்டாங்க. 40 runs தான் நினைக்கிறேன். லாஸ்ட் 3 ஓவர்ஸ்க்கு ஹார்ட்லி 18 runs வந்துச்சு. It's very good bowling performance. They pulled things back and Chase was also on. Yeah. Chase ஆனா இருந்துச்சு, சாம்சன் நல்லா ஆடினா, ஆயுஷ் மாத்திரே நல்லா ஆடினான். அகெயின் ருத்து தான் இவனுக்கு ஹாம்ஸ்ட்ரிங் ஆயிருக்கு. நல்லா அடிச்சு ஆடுற பிளேயர் ஹாம்ஸ்ட்ரிங் ஆயிருக்கு. இம்மிடியேட்டா என்ன பண்ணிருக்கணும்? அனுப்பி விட்டுருக்கணும். விடல. பட் அது வந்து அவனோட டிசிஷன். அவனோட டிசிஷன் இல்லைன்னா அது வருதுன்னா அவனோட டிசிஷன் அது இல்லை அனுப்பி விடுறது. அதுக்கப்புறம் அவனை ஒரு சிங்கிள் ஓட விட்டான் தெரியுமா? வா 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 வா. இன்னும் வருஷம் என் கால் வலிச்சிச்சுங்க அந்த வீடியோ பார்க்கும்போது. அதான் சொல்றேன். இஃப் யூ ஆர் கேப்டன், அன்னைக்கு அந்த ரசிக்தர் வந்து போலிங் போட்டு கீழே வந்தான்ல, ஞாபகம் இருக்கா? பதறி வரான் பட்டியதாரு. இன்ஜுரி ஆயிடுச்சோ என்ன பண்றதுன்னு ஓடி வந்து காலை செக் பண்ண அவனும் ஜிதேஷ் 2 பேரும் தூக்கி இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வராங்க இம்மிடியட்டா. என்ன சொல்ல வரான்னா, யூ ஷுட் ஹேவ் சம் கேர் ஃபார் யர் பிளேயர். இவன் தான் நல்லா ஆடி இருக்கிறான் பவர் பிளேல. இவன் தான் நான் இப்போ ரூல்ட் அவுட். ஆயுஷ் மாத்திரம் ரூல்ட் அவுட் ஃபார் நெக்ஸ்ட் 5 matches கிட்ட. ஸோ நீ வந்து அந்த அவேர்னஸ் இருக்கணும். இதே தம்பி வேண்டாடா போடா உக்காந்துக்கோ. அதுக்கப்புறம் வா 18 over 19 over. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த மேட்ச்லயே ஆயுஷ் மாத்திரமே நீங்க அமிச்சிட்டீங்க, ஃபுல் மேட்ச் டீப்பா போச்சா? லாஸ்ட்ல சிவம் டுபே அவுட் ஆனப்ப கூப்பிட்டு வந்திருக்கலாம். வந்து கேதார் ஜாதவ் மாதிரி ரன்னே விடாம பவுண்டரி அடிச்சு வின் பண்ண வச்சிருக்கலாம்ல. வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஐ நோ ifs and buts, I know, but that's what I'm saying. At least you're leaving it for later. Yeah. யாரை உட்கார வைக்கிறாங்கன்னா, இது குர்ஜன்பிரீத் சிங்னு ஒருத்தக்கிறாங்க. குர்னப்ஜீத் சிங். He is a good batsman. அவன் குட் பேட்ஸ்மேனா, டீசென்ட் ஹிட்டர் ஆஃப் த பால். அவனை உட்கார வைக்கிறாங்க. இம்பாக்ட் பிளேயரா கூடும்போது டிராப்ஸ் அபவுட் பண்றது வந்து இவனை. முகேஷ் சௌத்ரி வந்து அவ்வளோ ஒரு பெரிய பேட்ஸ்மேன் கிடையாது. இது எங்கேயோ டீமா தே ஆர் மிஸ்ஸிங் அவுட். ஃபிளெமிங் சைடா இவங்க சைடா தெரியல. சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் த CSK திங்க் டேங்க். லாஸ்ட்ல வரும்போது இப்போ நீங்க பாருங்களேன், 19th over 20th over வந்து அன்ஷுல் கம்போஜும் 100 ஆடிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இந்த பையன் இவங்களை விட நல்லா அடிப்பான்றேன். TNPL எல்லாம் செம்மையா ஆடி இருக்காங்க. ஓகே, ஸோ அவனுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ தட் ரியலி இஸ் a no brainer. அது சில டீம்ஸ் அப்பப்போ பண்றாங்க இந்த மாதிரி. ஈவன் RCB have done 2 or 3 mistakes. But I'm saying மேபி வேற பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கலாம்லாம். என்ன எந்த காம்படிட்டிவ்னஸ் எங்க இருக்கீங்க? எங்க சான்ஸ்? எஸ் அகெயின் நாட் டு மென்ஷன் SRHோட bowling கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை மென்ஷன் பண்ண முட்டா தப்பாயிடும். even though they gave starting நல்ல ரன்ஸ் கொடுத்தாலும் ஃபுல் பேக் பண்ணிட்டாங்க இமீடியட்டா. செம்மையா ஃபுல் பேக் பண்ணாங்க. ஈஷான் மலிங்கா வந்து டிஃபரன்ஸ் between the two teams சொல்லலாம். டர்னிங் பாயிண்ட் வந்து அந்த
மாத்திரையோட அந்த லிம்பிங் தான் அங்கே வந்து ஒரு மாதிரி மூளை மாறிடுச்சுங்க. ஆமா. ப்ளஸ் அங்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அவன் வந்து விழுந்ததும் ஒரு 5 அதுக்கு முன்னாடி ஒரு இது வேற, என்னது ரிவ்யூ வேற, வைட் ரிவ்யூ ஒன்று தேவையில்லாம எடுத்து. ஆமா, வைட் ரிவ்யூக்கெல்லாம் ஏன் அவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க? மொமெண்டம் வந்து அங்கே இதாகி எல்லாமே ப்ராப்ளம்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஏதோ பண்ணுங்க. வைட் ரிவ்யூக்கெல்லாம் அவ்வளோ டைம் எடுக்கக்கூடாது. இல்லை, வைட் ரிவ்யூக்கு ஏன் டைம் எடுக்கிறாங்கன்னா, இஃப் தி பேட்ஸ்மேன் ஹஸ் மூவ் அந்த லைன் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் டேக்கிங் டைம். அவன் மூவ் பால் போடும்போது அந்த டைமுக்கு அது அந்த லைனை இமீடியட்டாக இது பண்ணி நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் காட்டுறதுக்கு பிஃபோர் தேர்ட் அம்பையர் காட்டுறதுக்கு முன்னாடி டிவி ப்ரொடியூசர்ஸ் வந்து அதை ரெடி பண்ணிட்டு தானே கொடுக்கணும். அதனால தான் அண்ட் அகைன் இமீடியட்டா எந்த பேட்ஸ்மேன் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இவங்களதெல்லாம் பிஃபோர் சீசனே எல்லாரையும் நிக்க வச்சு ஹைட் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்கள அது இப்போ அவன் அந்த பேட்ஸ்மேன் பேர் சொன்னா அந்த பேட்ஸ்மேன் வந்து கிராஃபிக் தான் போட முடியும். பை மிஸ்டேக் வேற அவன் பேர் போட்டா. ஸோ அந்த மாதிரி டீடைலிங் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்டெப் அதான்டிகேஷன் இருந்து தான் வரும்னு நினைக்கிறேன். மேபி அதுக்காக டைம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி பட் ஸ்டில் ரியல் டைமில் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இட் இஸ் இம்பேக்டிங் த கேம், டெஃபினெட்லி இம்பேக்டிங் த கேம், அதுதான் சொல்லுவேன். ஸோ யா, தட் மாத்ரேஸ் லிம்பிங் வாஸ் த டர்னிங் பாயிண்ட். அங்கேருந்து ருத்ராஜ் கேக்கோட அவுட் ஆகிட்டான். தென் சிஎஸ்கே வேர் பிளேயிங் கேட்சப். ஆக்சுவலாக அவங்க 11 overs வரைக்கும் நல்லா தாங்க இருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டர்னிங் பாயிண்ட் தெரியுமா? 82 from 50 runs. Yes, 50 balls. 9 runs per over தான் தேவைப்பட்டுச்சு. ஈஸிலி கெட்டபிள். பிரேவிஸ் வந்தானே அவுட், டக் அவுட். அங்க தட் இஸ் வேர் சேஞ்ச் ஐ திங்க். இல்லைன்னா கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். அந்த ஷாட் கூட நல்ல பிளேயர் தான். அவன் தோனி மாதிரி கொண்டு போய் லாஸ்ட்ல அடிக்கலாம்னு நினைச்சான், அடிக்க முடியல, அவ்வளவுதான். அவனோட திங்கிங் அதுதான் இருந்துச்சு, கொஞ்சம் டீப்பா எடுத்துப்போம் கேம்ன்றதான். அவங்களுக்கும் தெரியும் இல்லை நெக்ஸ்ட் வர பேட்ஸ்மேன் யாருன்னு. டூபே விட்டா நெக்ஸ்ட் யார் இருக்கான்ற மாதிரி மைண்ட் செட் இருப்பாங்க. பட் அதான் அங்கே கூட அவங்க மேட்ச் வின் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. under 9 runs per over, they should have won the match. The game just slipped away from them. So, match number 28. KKR vs RR. Finally, KKR ஒரு வெற்றி. பாயிண்ட்ஸ் ஃப்ரம் சொந்த காசுல சம்பாரிச்ச பாயிண்ட்ன்ற மாதிரி. இட் வாஸ் a good game. எனக்கு இந்த கேமில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரியவம்சி அண்ட் ஜெய்ஸ்வால் வழக்கம் போல் ஃபுல்லாக அடிச்சு ஆடாமல் கொஞ்சம் மெச்சூர் ஆடினாங்க. எல்லாம் போல் சிக்கரிக்க போகாமல் கொஞ்சம் போரும் வழியை அடிச்சுக்கிட்டு மெதுவாக ஆடினாங்க. தேவர் ஆக்சுவலி 8 overs 80 runs. அவங்க ஸ்டாண்டர்டுக்கு நான் கம்மி தான் நினச்சேன். பட் ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் ஃபர்ஸ்ட் விக்கெட் 10 oversக்கு 99 for 1 இருந்தாங்க. அடுத்த 10 overக்கு 55 இருந்தாங்க. லிட்ரலி டேல் ஆஃப் 2 halves. கேகேஆர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேட் ஸ்டார்ட், ஆனால் போக போக அவங்க பில்டப் பண்ணாங்க. 86 for 5 or 6. For 5, 97 for 6. 5 or 6 விக்கெட்ஸ் போயிருந்துச்சு. ஸோ மெயின் அதில் கூட வந்து ஒரு ட்ராப் கேட்ச், இன்க்ளூசிவோட ட்ராப் கேட்ச். அங்கேருந்து மேட்ச்சு வேறு மாதிரி போச்சு. அனுகூல் ராய் அண்ட் ரிங்கு சிங் தே மேட் அ குட் பார்ட்னர்ஷிப். ஸோ இது எப்படி இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு ரேபிட் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் தூங்கின மாதிரி இருந்துச்சு. இந்த டாடா ஸ்லோவாக ஸ்டெடியாக வந்து போய் ஓவர்டேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் ஐ தாட் கேகேஆர் ஈஸி சேஸ்ன்னு நினச்சேன். ரஹானே பார்த்து ஆடுவான், 10 overs 60 runs வந்தாலும் போதும், லாஸ்ட்ல அக்ரெசிவா இருந்துக்கலாம் பர்ஃபெக்ட் சான்ஸ் நினைச்சா ரஹானே டக் அவுட். அடம் பிடிக்கிறான் கேகேஆரை நான் ஜெயிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு. அவன் தான் அம்சா அலிமா நினைக்கிறேன் கேகேஆரோட. இல்ல டெய்லர் மேட் சிச்சுவேஷன் ஃபார் ரஹானே. இந்த மேட்ச்ல நான் என்ன கவனிச்சேன்னா, சூரியவன்ஷிஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் ஸ்பின் லைட்டா எக்ஸ்போஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். மேபி குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ்க்கு ஹி டசன்ட் ப்ளே தட் மச். ஆனால் போட்டது வரும்னு நராயணும். பட் ஆனாங்க நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா அவனும் எவ்வளோ பெட்டருங்க அடுத்த பேட்ஸ்மேனோட அந்த மேட்ச்சில். டீம் சூரியவன்ஷி கரெக்ட். இல்லை நான் என்ன சூரியவன்ஷி எல்லாரையும் அடிச்சுட்டு வந்தான்ல, அதில் வச்சு சொல்கிறேன். இட் வாஸ் அந்த நாள் எவ்ரி ஒன் ஸ்ட்ரகிள். சூப்பரா போட்டான். டே மேட்சஸ்னா நீங்க ஸ்பின்னர்ஸை கையிலேயே பிடிக்க முடியாது. அதுவும் கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் அதுவும் 2 பேரும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமா, ஹாரர் போல இருக்கு. ஆமா, இந்த தியாகி 28 டாட் பால்ஸ்
வருண் அண்ட் நராயண் இன்க்ளூடிங். அதாவது 8 ஓவர்ல 4 ஓவர் டாட் 4.5 ஓவர். 4.5 ஓவர் டாட். ஸோ அங்கே மேட்ச் டிசைட் ஆயிடுச்சு. 150 டார்கெட் கிடையாது. ஆனால் அதை கூட இவங்க தோக்குற மாதிரி ஆடினாங்க பார்த்தீங்களா? அதுதான் ஐயோ, அவன் 3 விக்கெட் போயிடுச்சா. ஃபர்ஸ்ட் பால் சைஃபர்ட் கான். ஃபர்ஸ்ட் பால் ஆர்ச்சர் செம்மையாக தூக்கிட்டான். இமீடியட் நெக்ஸ்ட் பால் இல்லை நெக்ஸ்ட் இவன் போயிடுச்சு ரஹானே. 3rd விக்கெட் யாரு? ரொம்ப ஈஸியாக விட்டு அதான் இது இருந்துச்சு. கிரீன் நல்லா ஆடினான் அந்த மேட்ச். வந்து அக்ரெசிவா அப்ரோச் கொடுத்தான். மேபி தட் இஸ் வை இட் ஹெல்ப் देम சேஸ் நான் சொல்றேன். இல்லனா இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அந்த கிரீனோட டிஸ்மிஷன் பாத்தீங்க. ஓ பியூட்டிஃபுல். அதுக்கும் சச்சின் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறார். நல்ல ஸ்டம்பிங். அதுவும் ஒரு ஸ்டம்ப் தான் தெரியும். அதுலயே நீ அடிச்சிருக்க மாஸ். அதுவும் பல்டி அடிச்செல்லாம் அடிச்சிருக்க பாருங்க. அது டிகே ஒரு இதுல பண்ணுவான். ஃபுல் வைட் பால் பிடிச்சி அந்த மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் பேக் இல்ல இங்கிலாந்து. டிகே வாஸ் a good keeper. ரிங்கு ஃபார்முக்கு வந்து சந்தோஷம். காட்ஸ் பிளான் ஃபார் ரிங்கு. ஏன்னா ரிங்கு எல்லாம் வளரணுங்க, அடிக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர் நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணி கொஞ்சம் அவங்க மேல நம்மளுக்கு ஃபேவரட்டிசம் இருக்குங்க. ஆமா, ரொம்ப நல்ல பையன், ஹம்பிள் பாய். அவன் ஜெயிக்கணும்ட்டு அவன் என்ன பேட் மட்டும் கேட்பான், அவ்வளோதான். பிளேயர் டர்னிங் பாயிண்ட்ஸ் அதான் அந்த ஆண்ட்ரே பர்கர் ட்ராப் கேட்ச் தான். 97 for 6 இருக்கும். 97 for 7 இருந்திருக்குமா அந்த பர்கர் கேட்ச் ட்ராப் தான். ரிங்கு இல்லைன்னா ஈஸியாக மேட்ச் ஜெயிக்கிற மேட்ச். உங்களுக்கு இது நிறைய டர்னிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அவங்க இவங்களுக்கு ஜெயிக்கிற டீமுக்கு டர்னிங் பாயிண்ட்னா அந்த பார்ட்னர்ஷிப் தான். நல்லா அடிச்சு கொடுத்தாங்க. தோக்குற டீம் ஏன் தோத்தாங்கன்ற அதுவும் ஒரு டர்னிங் பாயிண்ட் தானே. அதுவும் சொல்லுங்க, அதுவும் டர்னிங் பாயிண்ட் தான். அப்படி பார்த்தீங்கன்னா மேட்ச் கேட்ச் தாங்க. எனக்கு அந்த ஜடேஜாக்கும் சரியா ஓவர் கொடுக்கல. ஃபினிஷ் பண்ண ஆக்சுவலி போல் ரிலீவ். அந்த அந்த அன்னைக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க. பிச்சில் அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. டே மேட்ச்ல கொஞ்சம் லைட்டா அசிஸ்டன்ஸ். 3 ஓவருக்கு அவன் நல்ல ஸ்பெல் போடும்போது 2 லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா கூட அது என்ன டெக்ஸ்ட் புக் ரூலை ஃபாலோ பண்றாங்க எனக்கு புரியல. யூ ட்ரை. அவனுக்கு ஏன் வேரியேஷன் இருக்காதா? அவன் போடவே இல்லை இது வரைக்கும் கெரியர்ல. லெஃப்ட் ஹேண்டர் போட்டே இருக்க மாட்டாங்க. ரொம்ப பயப்படுறாங்கப்பா. கூட அவன் போடுவான், அவன் கத்துக்குவான், அவனும் எவால்வ் ஆவான் கேம்ல. குருநாள் பாண்டியா போடுறது இல்லையா, லெஃப்ட் ஹேண்டர் டு லெஃப்ட் ஹேண்டர். அப்புறம் என்ன கொடுத்தா தான் அவன் கேமை இம்ப்ரூவ் பண்ணுவான். ஸோ மேட்ச் நம்பர் 29 பஞ்சாப் கிங்ஸ் vs LSG. சண்டே பிளாக் பஸ்டர். பிளாக் பஸ்டர் யாருக்கு? LSG தான். அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை நீங்க பாத்தீங்கன்னா, ஐயோ ஸ்டார்டிங் வந்து பியான்சா அடிக்கிறாப்புல, கூப்பர் வந்து ஸ்லோவா போறாப்புல, திடீர்னு கூப்பர் டேக் ஆஃப் ஆகிறான், பிரியான்சாலே கொஞ்சம் மெதுவாக ஆடுறான். 2 பேரும் நல்லா இது பண்ணிக்கிட்டாங்க, பார்ட்னர்ஷிப்ல ஆடிக்கிட்டாங்க, சப்போர்ட் பண்ணி ஆடினாங்க. நான் கூப்பர் காலனியோட பேட்டிங் ஃபேன் ஆகிட்டேன். சூப்பராக ஆடுறான் பையன். அவனோட பேட் ஸ்விங்கே ஒரு இது இருக்குல்ல, ஒரு பவர் இருக்குல்ல, கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 overs வரைக்கும் 2 டீம் ஆல்மோஸ்ட் சேம் தான் இருந்தாங்க. மேபி 5 runs டிஃபரன்ஸ் தான். ஒரு விக்கெட் போயிருக்கு, 100, 110 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த 3 ஓவரில் பஞ்சாப் கிங்ஸ் வந்து 69 ரன் அடிச்சிருக்காங்க. அது 32 ரன் வரும். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ஓவர் என்ன ஈஸியாக அடித்தாங்க. நீ அகைன் இப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஆஃப் ஸ்பின்னர் கஷ்டமாக இருக்கும். அது ஒரு தியரி. எந்த மாதிரி பவுலரை கொண்டு வரன்றது மாட்டேங்குது. ஏடென் மக்ரம் பவுலர் தான், பட் பார்ட் டைம் பவுலர் தானே. செட்டில்டு பேட்ஸ்மேன் கொண்டு வந்தா பண்ணிட்டு போலத்துறாங்க. பண்ணிட்டு அவன் போய் சொல்லியிருப்பான் ஏடென் மக்ரம் கேட்டா போல இல்லை இவன் என்ன நினச்சானா, ஐயோ புலக்குறாங்க மோஸ்ட்லி ஆஃப் ஸ்பின் பண்ணாதான் விக்கெட் எடுத்துடலான்ட்டு ஒரு ஆசையோட கொண்டு வந்திருப்பான். சரி அடி அடிச்சாங்க, அடி வாங்கினாங்க. சரி சேஸும் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு 250 அடிக்கிற மாதிரி இல்லைன்னா டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். இல்ல 10 வரைக்கும் ஒரு வெறியில தான் இருந்தான். ஆமா, மார்ஷ் நல்லா ஆடினா, பண்ட் நல்லா ஆடினா, படோனி நல்லா ஆடினா. திடீர்னு ஓப்பனிங் வந்துட்டான். எப்படிதான் ஓப்பனிங் அனுப்புறாங்கன்னு தெரியல. கிளிப்ஸ் போடுவாங்க போல இருக்குது. மார்ஷ் மட்டும் அங்கே இருப்பான். மார்ஷ் வந்து ஆஸ்திரேலியன் கோட்டால ஓப்பனிங் செலக்டட். இப்போ ஜஸ்டின் லாங்கர் வந்து படோனி, பந்து, மாக்ரம் வாங்க போடுங்க, படோனி நீ போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டு
பட் அதான் சி 240 250 அடிச்சதுக்கப்புறம் பேட்டிங் செகண்ட் டீம் இஸ் ஆல்வேஸ் கேச்சிங் பிளேயிங் கேட்சர். ஸோ நீங்கள் ஓவருக்கு 12 அடிக்கலைன்னா 12 அடித்தா கூட நீங்கள் கேட்சிங் அப் தான். ஏன்னா அங்கே 12 ரன்னு தேவை. ஸோ தேவர் நெவர் இன் த கேம்னா ஆல்மோஸ்ட் எட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எப்பவுமே கமாண்டிங்கில் வரல. 200 அடிச்சிட்டாங்க. 200 அடிச்சிட்டாங்கன்றது சொல்றது வந்து 50 ரன்ஸ் வாஸ் லைக் சம்வேர் ஒரு 3 ஓவரில் 20 ரன் அடிச்சிருந்தா இறந்து ஒரு அளவுக்கு காம்படிஷன் கொடுத்துருக்க முடியும்னு சொல்கிறேன். மாக்ரமுக்கு மாட்டவே இல்லை, ரொம்ப நேரம் ஆகிட்டு தான் அடித்தான். ஸ்டார்டிங் வந்து அடிக்கிறான் எல்லாம் பால் கிரவுண்ட்லேயே தான் போயிட்டு இருக்கு. எங்கேயோ அந்த டீமுக்கு ஒரு இது வேணும். இதுனா ஃபயர் இல்லை, அந்த ஒரு பிரேக் த்ரூ வேணும். ஐஸ் பிரேக்கிங் செஷன் சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் செஞ்சுரி அடிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆச்சுன்னா எல்எஸ்டிக்கு. அந்த தனி ஒருவன் யார் இல்ல ஆக்சுவலி அதுக்கு கேகேஆர் மேல அவங்க லாஸ்ட்ல முகுல் சௌத்ரி எல்லாம் அடிச்சப்போ லைட்டா கொஞ்சம் ஃபயர் அந்த மொமெண்டம் அப்படியே கீப் அப் பண்ணோம். இந்த டோர்னமெண்ட்ல அது ஒரு பிரச்சனை. நல்லா ஜெயிச்சுன்னு இருக்கும் போது திடீர்னு ஒரு வாரம் கேப் வந்துடும் ஒரு டீமுக்கு. தட் ஆல்சோ மொமெண்டம் பிரேக் பண்ணும். But it is part of the tournament. Correct, 100%. I'm just telling that also matters. So நீங்க வந்து மொமெண்டம் நீங்க காப்பாத்துறது வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட், especially when that is why some teams எப்போ அவங்களுக்கு 5 out of 5 ஜெயிச்சா தான் உள்ள வர முடியும்னு இருக்கும்போது மேட்சஸ் அதே வெறியிலேயே வருவாங்க. ஒரு 2 மேட்ச் வின் ஆயிட்டா போதும், பேக் டு பேக் அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வெறி வரும். ஸோ இந்த மேட்சோட டர்னிங் பாயிண்ட் என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்சோட டர்னிங் பாயிண்ட் வந்து எனக்கு ஓப்பனிங் தான். பஞ்சாபோட ஓப்பனிங்கு, அதுக்கப்புறம் ஓப்பனிங் த சென்ஸ் பவர் பிளே கானலி தட் பார்ட்னர்ஷிப் வந்து எனக்கு அந்த 3 ஓவர் தான். ஆஃப்டர் ஓவர் நம்பர் 10 69 ரன் அடிச்சாங்க பாருங்க. அங்கே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. பேட்டட் தேம் அவுட் ஆஃப் த கேம். அதுதான் அந்த இதுதான் சொல்லாங்க, அவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் கானலி அண்ட் பிரியான்ஷ் ஆரியாவோட சூப்பரா ஆடும். பிரியான்ஷ் ஆரியா சீக்கிரமா இந்தியா டீம்ல சான்ஸ். ஐயோ ஓப்பனர் இவ்வளவு பேர் எங்கேயா சான்ஸ் கொடுக்குறது. இவங்கள இப்போ அடுத்ததா நம்ம ஒரு இந்தியா கப் வச்சிடலாங்க. இந்தியா ஏ, இந்தியா பி, இந்தியா சி, இந்தியா டின்னு. அதான் ஐபிஎல் ஆகுது. ஆமாங்க. ஓ நம்ம அதே ஐபிஎல் திருப்பி போட்ட மாதிரி ஆயிரும். சையத் முஸ்தாக் அலி எல்லாமே ஆயிட்டு இருக்கு. குட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். ஸோ அடுத்த மேட்ச் வந்து மேட்ச் நம்பர் 30 மும்பை வர்சஸ் ஜிடி. அதாவது 2025 சீசன்ல சாண்ட்னர் வந்து கருண் நாயருக்கு ஒரு விக்கெட் எடுப்பான். மும்பை அது வரைக்கும் தோத்துட்டே வந்திருப்பாங்க. அந்த மேட்ச் ஈஸி வின் ஃபார் டிசி. அதை வந்து சாண்ட்னர் விக்கெட் எடுத்தோடனே மேட்சே மாறிடும். வந்து விக்கெட் எடுத்துனே இருப்பான், இவங்க ஜெயிச்சிருவாங்க, மும்பை ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக், பிளே ஆஃப்ல தான் தோத்தாங்க. அந்த மொமெண்ட் இந்த மேட்ச்ல கிரியேட் ஆச்சு. திலக் அப்பவே சொன்னேன் அந்த இது வேணும்னு. அதுதான் ஒரு ஃபயர் மொமெண்டம் பிரேக் த்ரூ. டீமா ஒரு மாதிரி இருக்கும், டீமே செட் ஆயிருக்காது, பிளேயிங் 11 செட் ஆயிருக்காது. நம்ம நல்ல பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க மாட்டான், நல்ல போலர் விக்கெட் எடுத்துட்டு இருக்க மாட்டான். இது எல்லாமே ஒரே மேட்ச்ல நடந்தா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வர்ஸ்டா இருக்கிற நெட் ரன் ரேட்டும் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? எல்லாம் ஒரே மேட்ச்ல நடந்துச்சுன்னா இதெல்லாம் அங்க நான் பார்த்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக் ரிமோட்ல ஏதோ ட்ராமா எல்லாம் 14 ஓவர்ஸ் ரன்னே கம்மியா தான் இருக்கு. திலக் வர்மா படல, தட்டி ஆடிட்டு இருக்கான். அவன் ஹர்திக் பாண்டே என்ன சொன்னான்னு தெரியல. படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. ஏதோ கோச் வந்து தட்டி விடுற மாதிரி பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்லா கேட்கல சொல்லு சத்தமா அப்படின்னு. பட் அது என்ன சொன்னான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஐயோ திலக் வர்மா ஆடின என்ன அடி, பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹிட்டிங். சரியா அடிச்சான். அந்த பக்கம் இவன் கஷ்டப்பட்டு இருந்தாங்கிறான் ஹர்திக் பாண்டியா 15 of 16. இவன் மட்டும் என்ன டைமிங், என்ன ஷார்ட்ஸ், கிளாசிக் ஷார்ட்ஸ். 100 அடிக்கும் நினைச்சு கூட பார்க்கல நான். வந்துட்டான். ஐ திங்க் லாஸ்ட் 80 ரன்ஸ் 20 பால்ஸ்ல என்ன அடிச்சிருக்கான். ஆமா 23 பால்ஸ்ல 82 ரன்ஸ் அடிச்சிருக்கான். சுரேஷ் ரெய்னாவோட இன்னிங்ஸ் மாதிரி தான் செகண்ட் ஹாஃப். நைஸ் சூப்பர் ஆடினான்.
இல்ல இதுல இன்னொரு பிளேயர் மென்ஷன் பண்ணணும், அமன்தீர். லாஸ்ட் 2 மேட்சஸா டீசென்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான். 45 இந்த மேட்ச், இது போன மேட்ச் 50 ரன்ஸ். ஹீஸ் ஆக்சுவலி அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணி வச்சிருக்கிறது அமன்தீர் தான். நல்லா ஏன்னா சூர்யா ஆட மாட்டேங்கிறான். நல்லா கிளாஸி ஆடிட்டு. சூர்யா இஸ் நாட் பிளேயிங். அமன்தீர் இஸ் ஸ்டெப்பிங் அப். எல்லா மேட்சும் பண்ற மாதிரி ஹர்திக்கே வந்து போடல ஸ்டார்டிங். பும்ரா கொடுத்தான். பும்ரா கொடுத்தோன்னே saw the effect. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். இவ்வளவு நாள் விக்கெட்டே வராத போலர் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுக்கிறான் மேட்ச்ல. அந்த மாதிரி இன்னிங்ஸ் தான் போலிங் பண்ணும்போது அது மாத்தம். we are in strong hold, ப்ரெஷர் இல்லாம வந்து சூப்பரா போட்டான் விக்கெட். அண்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜிடி அந்த சேஸ்ல இருக்கவே இல்லைன்னு தோணுச்சு. வாஸ் ஈஸி வின் ஃபார் ரெகுலர் விக்கெட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. யூஷுவல் மும்பை ஸ்கிரிப்ட். அந்த 5 மேட்ச் தோக்குவோம், அதுக்கப்புறம் எல்லாம் ஜெயிச்சுன்னு ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவோம். அதுக்கப்புறம் அந்த 6 ஓவர்ல மேட்சே மாத்திருச்சு. 6 overs changed the whole game. Okay, the turning point definitely was those 6 overs. உங்களுக்கு? எனக்கு அவ்வளவுதான். திலக் வர்மா இன்னிங்ஸ் இல்ல, அதோட டர்னிங் பாயிண்ட் என்னன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் தான். அங்க இருந்து அந்த ஃபயரே வந்திருக்கு போல இருக்கு. எனக்கு அந்த திலக் வர்மாவோட பேட்டிங், அது ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்னால எதுனாலன்னு தெரியல, பட் என்ன சொன்னான்னு தெரியல. என்ன சொல்லியிருப்பான். அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா SRH vs DC. 242 அடிச்சு 47 ரன்ஸ்ல விக்டரி ஃபார் SRH. வாட் டு யூ சே? அபிஷேக் சர்மா ஃபிளாட் பிட்ச் புல்லிங். அவங்களுக்கு ஒரு ரோடு கொடுத்துருங்க, அவங்கள மாதிரி யாரும் அடிக்கவே மாட்டாங்க. சூப்பரா ஆடினா, சரியான பேட்டிங். அவங்க டிராவிஸ் ஓரளவுக்கு ஆடினா, இஷான் கிஷன் சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. இஷான் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கான். அவங்க விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். கிளாசன் கூட நல்லா தான் அடிச்சாங்க. பட் அதான் யாருமே வேஸ்ட் பண்ணல. அண்ட் அபிஷேக் சர்மா டாப் 4 ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸ் தான் இதான் சொல்லலாம். அதாவது 4 பேட்ஸ்மேன் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 242. இவங்களும் அவ்வளவுதான். நல்ல ஒரு ஸ்டார்டர் எல்லாம் வந்தாங்க. குட் ஹேவ் சேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். இவங்கள்ட்ட இருந்த டீம் வச்சுக்கிங்க வித் அசுதோஷ் சர்மா, மில்லர், ஸ்டப்ஸ் அண்ட் ஆல் இந்த பேக் எண்ட். I think the start what they got was a decent start. அதுக்கப்புறம் மில்லர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆனது தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மேட்ச் சேஞ்சிங் பாயிண்ட். எவ்வளவுதான் டீசன்ட் ஸ்டார்ட் இமிடியேட் பேக் ஃபுட் போயிட்டாங்க. திஸ் வீக் மாட்டல, அசுதோஷ் சர்மாக்கு மாட்டல. அதர்வைஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டில் கெட்டபிள் தான் இருந்துச்சு. பட் if you ask me, 240 when you score, it is almost match won. At least 30% match won. அதுதான் they are coming in pressure. அடிச்சே ஆகணும்ன்ற பிரஷர்ல இருக்கு. அந்த மாதிரி போய் நீங்க பவர் பிளேல வந்து 80 கீழ இருக்கவே கூடாது. அவங்க 60ல தாங்க இருக்காங்க, 65 தான் இருந்தாங்க. But they are chasing pressure. I understand. Sometimes 60யும் அடிச்சு பண்ணலாம். பட் இந்த மேட்ச்ல கூட நீங்க ஈஷான் மலிங்கோட bowling நீங்க பாத்தீங்கன்னா அவன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காங்க. சூப்பரா போடுறான், சூப்பரா ஃபீல்டிங் பண்றான், நல்லா போடுறான். புதுசா ஒரு பாலரை கொண்டு வந்திருக்கான். அதே ஆரம்பம் வச்சு ஆஃப் ஸ்பின்னும் பண்றான், ஸ்ட்ரெயிட்ல வந்து நல்லா போடுறான். அந்த மில்லர் சூப்பரா டிசீவ் பண்ணிட்டு ஓடுறான். பட் நான் வந்து மலிங்காக்கு அப்புறம் ஒரு டீம்ல வந்து 2 ஸ்ரீலங்கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மதுஷங்கர் அண்ட் இஷான் மலிங்கா. I think they're bowling well for SRH. and இப்போ நாளாக SRH ஓட bowling unit வந்து எந்த மாதிரி ஷேப்பா இருக்கு? There's definitely a difference. நான் ஸ்டார்டிங் I should actually say நான் வந்து 300 அடிக்கிற டீம் 300 குடுக்குற டீம்னு சொன்னேன். I should take back my words. ஏன்னா அப்போ இருந்த டீம் வச்சு தான் நான் சொன்னேன். இவங்க பிளேயிங் லெவல் வச்சு தான் சொன்னேன். குர்னாட் கட், ஹர்ஷல் பட்டேல் எல்லாம் பார்த்தா சொன்னேன். இப்போ பஃபூலிங், சகிப் ஹுசேன், அப்புறம் ஹர்ஷ் துபே கூட நல்லா போடுறாங்க. மதுஷங்கா அண்ட் ஸ்ரீலங்கன்ஸ் மலிங்கா. ஆக்சுவலி இது நல்ல bowling தான். ஸோ
நாளாக எஸ்ஆர்ஹெச் இஸ் கம்மிங் அந்த அசெண்டன்சி. இந்த பர்ஃபார்மன்ஸ் மூலமா அவங்க டாப் 4க்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் டேபிள்ல தேர்ட் பொசிஷன்ல எஸ்ஆர்ஹெச் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது சேசிங் ப்ரெஷர்ல தான் மோஸ்ட் ஆஃப் தம் காட் அவுட் தோணுது. பவுலிங் நல்லா இருந்துச்சு, பட் ஸ்டில் கொஞ்சம் சேசிங் ப்ரெஷர் இருந்துச்சு. தேவர் ட்ரைங் ஃபார் பிக் ஹிட்ஸ். ஆக்சுவலி அந்த கிரவுண்ட் பெரிய கிரவுண்ட், கம்பேரிட்டிவ்லி தட் கிரவுண்ட் இஸ் பிகர் கிரவுண்ட். So what was the turning point in this match for you? அபிஷேக் இன்னிங்ஸ் அது டர்னிங் பாயிண்டே கிடையாது, ஃபுல் பாயிண்டே, ஃபுல் மேட்சே உங்களுக்கு. அப்படி பார்த்தா டர்னிங் பாயிண்ட் மில்லரோட ஃபர்ஸ்ட் பால் அவுட் தான். அன்னைக்கு நல்லா நீ ஆர்சிபில குழந்துட்டு ஃபர்ஸ்ட் பால்லே வந்து இங்க அவுட் ஆகுறான்னா யூ ஆர் கம்மிங் வித் சம் கான்ஃபிடன்ஸ். ஆக்சுவலா கொஞ்சம் ஹோப்ஸ் இருந்துச்சு டிசிக்கு. ஆக்சுவலி ப்ரெஷர்ல தான் போடுவான் போலரு, நல்ல இன்னிங்ஸ் ஆட்டு வரான் அப்படின்னு ஒரு அளவுக்கு பார்த்து தான் போடுவான். இமீடியட்டா விக்கெட் கொடுத்துட்டு மில்லருக்கு ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன் சீசன் தான் இது சீசன் நினைக்கிறேன். கொஞ்சம் ரெண்டு மாசம் 3 மாசமா மில்லருக்கு இந்தியால டைமே நல்லா இல்ல. வேர்ல்ட் கப்ல இருந்து எல்லாம் டென்ஷனாவே வந்து விடுறாங்க, அந்த மாதிரிதான் இருக்குது. சரி, நான் ரொம்ப மில்லர் பத்தி பேசணும். அடுத்த மேட்ச் திரும்பி ஆர்சிபி மேல அடிச்சிருவான். மில்லர் நல்லா அடுப்பான், ஆர்சிபி மேல மட்டும் ஆடாது. So yes, so after the end of 31 matches, this is the team standings. So இப்பதான் வந்து டோர்னமெண்ட் சூடு பிடிச்சிருக்கு. 2 டீம் வந்து கீழே பாதாளத்துக்குள்ள போற டைம்ல வந்து இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் வந்து டீமை தூக்கி விட்டுருக்கு. ஸோ இதுதான் டோர்னமெண்ட்ல முதல் ட்விஸ்ட். நீ அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இப்பதான் இன்டர்வல் கிட்ட போயிட்டு இருக்கோம். எஸ், அதுக்குள்ள எவ்வளவு ட்விஸ்ட். நெக்ஸ்ட் வீக்ல இன்டர்வல் வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ் டெஃபினெட்லி இந்த 2 டீம்ஸை நீங்க வாட்ச் அவுட் பண்ணி தான் ஆகணும். சிஎஸ்கே அண்ட் எம்ஐ, மெயின்லி எம்ஐ என்ன அது பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபிக்சர்ஸ் கூட கொஞ்சம் மாறி இப்படிதான் இருக்கு. யூ ஹேவ் எல் கிளாசிக்கோ, மும்பை வர்சஸ் சிஎஸ்கே, நல்ல மேட்ச். 5 கப் வச்சுட்டு இருக்க டீம்ஸ் மோதிக்க போறாங்க. யாரு ஜெயிச்சாலும் எனக்கு குஷி, யாரு தோத்தாலும் எனக்கு குஷி. பை வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள். சில்லி பாயிண்ட்னா சில்லியாகவும் பேசுவோம், பாயிண்டாகவும் பேசுவோம். ஓகே, இதான் எங்கள் டேக்லைன். பாய், தேங்க்யூ. பாய் பாய்.